ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 19/5/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் லாஸ்ட்டாக அடித்த இந்த ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். 860 சரிங்களா, 860 உள்ள ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் ரிசல்ட்டில் ரெண்டு ரிசல்ட்டாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா. இந்த இடத்துல நமக்கு 860ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 860. ஸோ இதில் இந்த 6 மட்டும் விட்டுருங்க. 8க்கும் 0க்கும் பவர் வந்து பார்த்திங்கன்னா 35. அந்த சேம் அப்படியே 35 அப்படி நம்பரு நமக்கு ஏசிலேயே அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம்பர் மட்டும் பாருங்கள். 61க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 16 தான். ஸோ சேம் ஏபிலே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்பரு. சரிங்களா. பிசியும் வரலாம் அல்லது ஏசியும் வரலாம். நான் ஒவ்வொரு நம்பர் சொல்கிறத அப்படி அப்படியே அந்த இதில் எடுத்து ட்ரை பண்ணிங்க. ஏபி 97, ஏன்னா அதே இடத்துல தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, மாற்றி கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபி 97, பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 75, ஏசி வந்து பார்த்திங்கன்னா 95. சரிங்களா. ஸோ அந்த நம்பரு தனித்தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 97, பிசி 75, ஏசி 95 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேட்சிங்காக ஒரு கெஸ்ஸிங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ 88 90 இந்த இடத்துல நமக்கு ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, 88 90. ஸோ இதில் இருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா டிபி போர்டு. சரிங்களா, டிபி போர்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. இந்த டிபி போர்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல 89 அடிச்சிருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஏசி நம்பர் 29 சேர்த்து நமக்கு 892, 0 வந்து காமன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 770 71 டிபி போர்டு 77. சரிங்களா. இங்கே 89. ஸோ நமக்கு அந்த 89ங்கிறது பாருங்கள், 77ங்கிறது நமக்கு இங்கே இந்த இடத்துல வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 89ங்கிறது டிஏ போர்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபி. அப்போ நெக்ஸ்ட் வர்றது பிசி தான் வரணும். சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே எப்படி நமக்கு 29 இங்கே வந்துச்சோ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், ஏபி நம்பர் 47 இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இங்கே நமக்கு 47 77 சேர்த்தோம்னா 477. ஸோ 4 காமனாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காமன் வந்து பார்த்திங்கன்னா 0. சரிங்களா. 0ங்கிற நம்பரு சி போல் வந்திருக்கு. சரிங்களா. அப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிபி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 95 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு பிசி போர்டுக்கு வரணும். ஆனால் நம்மளுடைய கெஸ்ஸிங் படி ஏசி வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்குது. ஒரு வேளை மாற்றி கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா. 95 அப்படிங்கிற நம்பர் கேமில் வரணும். அதே மாதிரி சி போர்டு வந்து காமனாக 0 வந்து வரணும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசி, அடுத்து ஏபி, அடுத்து வந்து பார்த்தோன்னா பிசி 94. சரிங்களா. 94 அப்படிங்கிறப்ப 49 50 சிங்கிள் நம்பராக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த நம்பரை நம்ம ஏசி 95ன்னு எடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏன்னா 495 தான் காமன். சரிங்களா. 495 காமனாக வரணும். இப்போ இந்த பேட்டர்ன் படி 95ங்கிறது நமக்கு ஏசி வந்துச்சுன்னா 0 வந்து காமனாக வந்துட்டுருக்கு. சரிங்களா. ஸோ அப்போது 4905 4950 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 கெஸ்ஸிங்லேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா மேட்ச் ஆகுது. 95 அப்படிங்கிற நம்பரு ஏதோ ஒரு பேர் வந்து பார்த்தோன்னா நமக்கு பவர் பண்ணி வரணும். ஸோ இந்த நம்பர் நீங்கள் தனித்தனியாக எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 97 75 95. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் சொன்னேன். ஸோ ரெகுலராக கெஸ்ஸிங் பார்க்குறவங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரியும். அதாவது ரிசல்ட்டில் 3 0 வந்துச்சு அப்படின்னா மீதி இருக்க நம்பரை டோட்டல் பண்ணணும். அந்த நம்பர் நமக்கு ஃபாலோவிங் நம்பரு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போன டைம் சொன்னப்போ அடுத்த நாளே வந்து பார்த்தோன்னா இந்த 15ங்கிற நம்பரை அடிச்சிருந்தாங்க. ஸோ அதில் 2 3 பேர் வின்னிங் பண்ணியிருந்தீங்கன்னு நினச்சேன். சரிங்களா. 3 5. சரிங்களா. அதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா 15 அடுத்த நாளே அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது நமக்கு 3 0 வந்திருக்கு. டோட்டல் பண்ணால் 10. ஸோ ரிட்டன் ஒரு 10 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை நாளைக்கே வந்துச்சுன்னா 710 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா.
ஸோ எதனால் ஏ போர்டில் 7 வைக்கிறேன்னா இந்த இடத்துல 5, 2 ஸோ இந்த இடத்துல 7. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2, 5, 7 அதே மாதிரி 9, 0, 1 பேரு அப்படியே வரும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு ஏ போர்டுக்கு 7 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 97, 10 அப்படின்னு சொல்லி 4Dயில் வரலாம் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸையும் பார்த்துக்குங்க 710. ஸோ நெக்ஸ்ட்டு மொத்தம் 2 நம்பர் சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ட்ராங்கான நம்பரு சரிங்களா. அதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கெஸ்ஸிங்கில் வரல அப்படின்னா விட்டுருங்க சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த நம்பர்ஸ் நான் சொல்கிறேன், அந்த பேட்டர்ன் மட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு மட்டும் சொல்கிறேன். 3, 9 சரிங்களா. 3, 9 அதாவது எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அந்த நம்பரால் பெருக்கிக்கணும் சரிங்களா. இப்போது 3, 9 99, 81 சரிங்களா. 4, 16 7, 49 திரும்ப 7, 49 தான். ஸோ இந்த நம்பரை அதே மாதிரி இங்கே கீழேயும் போட்டு பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ இது கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ 9 ஒன்றும் பார்த்தீங்கன்னா 10, 10, 16 16 16 9, 9, 18 16 9, 9, 18க்கு 34 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 34க்கு இந்த இடத்துல நமக்கு 4 ஸோ மேலே 3 வருஷம் 3 8 4 4 8 9 9 9 8 ப்ளஸ் 3 9 8 ப்ளஸ் 3 டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 20 204. இந்த 204ங்கிறது பார்த்தீங்கன்னா 420 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு இப்போ நான் சொன்ன பேட்டர்னில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத நீங்களாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரையும் நீங்கள் விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர்ன் என்னங்கிறத சொல்லிடுறேன். 3, 9க்கு 9 போட்டிருக்கேன். 99, 81க்கு 81 போட்டிருக்கேன். 4, 16க்கு 16 போட்டிருக்கேன். 7, 49க்கு 49 திரும்ப 7, 49க்கு 49. இந்த ஜீரோக்கு வந்து ஒன்றும் போட முடியாது அப்படிங்கிறனால அப்படியே விட்டேன். இதுக்கு என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்கு சரிங்களா. 905ம் 950ம் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸுமே உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்திருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.